மங்கை மதிமலர் கருவே முடித்த பிள்ளையா
இடமேற்கு அப்படி சொல்லி பரமசிவன் அவர் வண்ணமேற்கு பிள்ளையாரும் ஏதவரும் அவர் இருக்க முறை ஆண்டவனாகிய சிவன் பெருமான் மலையரசன் மகனாகிய அம்பிகை பார்வதி அம்மனோடு யாராக தோன்ற வேண்டிய பொன்னுவள்ளி கைலாசமலை பர்வதத்திலே அம்மையப்பனாகவே காட்சி கொடுக்கிறார்கள். சரி, ஒரு காலத்தோடு இருக்க வேண்டிய காலங்கள் எல்லாம் அம்மையப்பனாகிய சக்தி சிவனை நம சிவாயா நம சிவாயா நம சிவாயா என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி சரி அம்மனை ஓம் சக்தி பராசக்தி என்ற வழிபாடுகளை சொல்லி மக்கள் எல்லோரும் நல்ல முறையிலே வணங்கி வருகிறார்கள். அம்மையப்பனை யார் யாரெல்லாம் வணங்கி வருகிறார்கள்? 30 கோடி தேவாதிதேவர்கள் 47 ஸ்ரீலங்கை சரி கந்தன் கணேசன் சங்கத்தார் சமைத்தார். சரி தானவர்கள் கவியோக மணிவர்கள் இத்தாலி தேவாலய தேவர்களும் சரி சிவன் பெருமானை அழகரா சிவசிவா என்று திருவாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஆண்டவனை அனைத்து உயிரினங்களும் வணங்கி வருகின்ற காலத்தில் பெண்ணே பார்வதி மலையர அருகாண்மையில் அமர்ந்திருக்க வேண்டிய பார்வதி அம்மனை பார்த்து சொல்கிறார்கள். என்ன பிள்ளை பார்வதி, தினம் மக்களுக்கு படியிழந்து வருவேன். இன்றைக்கு மக்களுக்கும் படியிழந்து விட்டு படியிழக்க வேண்டிய மக்கள் எப்படி அமர்ந்திருக்கிறார்கள், எப்படி சாப்பிடுகிறார்கள், எவ்வளவு மிச்சம் வச்சிருக்காங்க, எவ்வளவு விரையும் பண்ணிருக்காருன்னு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்தேன். திடீர்னு வீட்டுக்கு வருவேன். ஓஹோ, நீ கணவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகளை சரியா செய்யணும். மறந்துடாத. வீட்டுக்கு வேணுமா? பையா இங்க ஏற்கனவே வெத்தில பை தான் இருக்கு. சீவு பை பைனா என்ன பை? அது வெத்தில பை. ஆமா,
ஆமா. சரி என்னமோ தெரியல ஆங்கிலம் பேசுறீங்க. ஆமா. சரி தமிழ்நாடு அதான் தேவதானே. தமிழ்நாட்டுல தமிழ்நாடு கூட இருக்கோம். ஆமா ஆமா. என்று தாயாகிய பார்வதி அம்மனை கைலாச மலையிலே அமர்ந்து சரி ஆண்டவன் எங்கே புறப்பட்டார் என்று பாருங்கள். எங்கே புறப்பட்டு வருகிறாரையா உங்களுக்கு வழியிறக்க வேண்டுமே என்று சொல்லி ஆமா நாளை நல்ல தீனை எடுத்து பார்வதி அம்மனிடத்திலே சொல்லியவாறு மக்களுக்கு வழிநடக்க வடகைலாச மலைக்கு போயிட்டார். சரி உரிய திரை எடுத்து உலக மக்களுக்கு எல்லாம் படி நடக்கிறார். ஆமா நாடி திரை எடுத்து நாட்டிலே வாழ வேண்டிய ஜீவனுக்கு எல்லாம் படி நடக்கிறார். அதே மாதிரி எல்லாருக்கும் மக்கள் பட்டி நாமல் படி. சரி ஆமா எல்லாருக்கும் ஒரு குறையும் கிடையாது, படி நடந்துட்டு தான் இருக்கிறார். ஓஹோ இப்படி இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் சரி சிவபெருமான் படியிழக்க கைலாசமாயை விட்டு வட கைலாசமலை போயிட்டார். சரி பிரம்மலோகத்திலே வாழ வேண்டிய மருமகனாகிய பிரம்மதேவனுக்கு ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? ஒரு காலத்திலே சிவபெருமானுக்கும் 5 சிரம், பிரம்மதேவனுக்கும் 5 சிரங்கள். அதே பிரம்மதேவன் மனதில் ஒரு எண்ணம் நினைக்கிறார். என்ன எண்ணம்? இன்னைக்கு கைலாசமல்ல போய் ஆமா மாமாவாகிய சிவபெருமானையும் அத்தையாகிய பார்வதியும் ஐத்தோனுமார்களையும் பார்த்து வரலாமே. ஒரே இடத்துல இருந்து உடம்பு ரொம்ப அசதியா இருக்கு. ஆமா எங்கே வருகின்றார் என்று பாருங்கள். எங்கே வருகின்றார்கள்? பிரம்மலோகம் தரங்கடந்து மாமா இருக்க வேண்டிய கைலாச மலையில போய் சரி மாமாவை பார்த்து வர வேண்டும் என்று வாசல்ல 5 தலையோட அந்தி பொருள் வந்து இருக்கிறார். சரி பார்வதி அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஓஹோ இது யாரு?
நம்ம வீட்டுல வருவாங்க. வீட்டுக்காரங்க இருக்கிறது. ஆமா, போனவங்க இவ்வளவு வேகமா வந்தாங்க. கணவனுக்கு செய்ய வேண்டிய பாத பணிபடை செய்ய வேண்டும் அல்லவா? அதானே அதானே. கணவனுக்கு ஒரு மனைவி திறந்திர எப்படி பாத பணிபடை பண்றது? அதாவது கணவன் வீட்டுல இருந்து வெளியே போய் சரி அடுத்த ஊருக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது ஆமா கணவன் அழகான ஒரு பழைய பாட்டி வச்சு சரி பாதத்தை தண்ணீர் விட்டு கழுவி சந்தனம் குங்குமம் எடுத்து வச்சு வணங்கி சரி பூமகளை போட்டு எடுத்து வணங்கி தொட்டு வணங்கி அதுக்கு பிறகு வீட்டுதான் கொடுக்குது. பரவாயில்லையா? புருஷனுக்கு மனைவி ரொம்ப பயபக்தியான வழிபாடுலாம் பண்ணிருக்கா பாத பணிபடை. ஆனா பாத பணிபடை பண்ணும்போது என்னைக்காவது அப்படி சந்தனம் குங்குமம் வச்சு கும்பிடலான்னு. ஆமா அதனை கேட்டேன். நம்மளால அப்படிதான் இருக்கு. ஆமா இல்லாம இருக்குமா? ஆனா அந்த பாத பணிபடை பண்ணும்போது சரி அந்த தண்ணீர் விட்டு பாதத்தை கழுவும் போது அதுல ஒரு முறைக்கு தண்ணீர் வலிச்சு குடிச்சுட்டே இருங்க. தைராய்டு வராது, பிரஷர் வராது, சுகர் வராது, கொலஸ்ட்ரால் வராது, எம்மடி அட்டாக் வராது. அது அவ்வளவுதான். புருஷ காலு தனி மூலிகை மரமா தான் இருக்குமா? தனி மூலிகை மரம் தான் இருக்கு. அவன் குடிச்சாலும் அவனும் நோயே வராது. சரி ஆமா. அப்பேற்பட்ட பார்வதி அம்மன் சிவபெருமான் வருகின்றார்கள் என்று சொல்லி ஆமா 5 சிரத்தை கண்டவுடனே எங்கே வருகிறாள் என்று பாருங்கள். எங்கே வருகிறார்? பாத பணிவிடை செய்ய வேண்டுமே என்று பூஜை பாத்திரத்தை கையில் எடுத்து மண்டபத்தை ஏறிட்டு பார்க்கிற போது இந்த மருமகனாகிய பிரம்மதேவரை மாமியாகிய அத்தை சிவபெருமான் வந்துட்டாரு. ஆமா பூசை செய்ய வேண்டிய பொருள்களை எடுத்துக்கொண்டு அப்படியே வாசலுக்கு வர்றார். கண்ணிலே கண்டார் மருமகனாகிய பிரம்மதேவன். சரி ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையும் ஒரு மருமகனுக்கு ஒரு மாமியார் செய்வாளா? ஒரு காலம் செய்ய முடியுமா? அது செய்தாலும் சரி வருமா? இது யாருக்கும் மருமகன் இல்லையா? ஆமா இந்த நேரத்துல வந்து மருமகன் இங்க வந்து விஷயம். ஆமா அப்படியே கொண்டு வந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அங்க கொண்டு வச்சுட்டு அவானையும் படுத்துருக்கேன். மருமகன் பிரம்மதேவன் பார்த்தார். இல்ல அத்தை மாமி கோபத்துல எல்லாம் போயிட்டா. ஆமா சிவபெருமான் நினைச்சு பாத்திரத்தை எடுத்துருப்பானோ? அப்படிதான் எடுத்துப்பாங்களோ? அப்படிதான் தெரியுது. ஆமா நமக்கு ஐஸ்வரங்கள் அவங்களுக்கு ஐஸ்வரங்கள். ஒரு வேலை தன்னுடைய நாமனாகிய பரமபிரமன் கைலாசமாக வந்துட்டாருன்னு சொல்லி சரி அவங்களுடைய பணிவிடை பண்றதுக்காக இருக்கலாம் இல்லையா? இருக்கும். ஒரு வேலை நாம என்ன போனோம்னு சொன்னா சரி இது நல்லா இருக்காது. ஆமா என்னையும் மருமகனாகிய பிரம்மதேவன் அதே கைலாசம் மலை கிடந்து சரி பிரம்மலோகத்துல போய் அவர் பாட்டுக்கு வெற்றி வெறிச்சு இருந்து போனாரு. ஆமா பேசாம போயிட்டு போனாரு அந்த பிரம்ம வாசியாகி அந்த சதுர்முகன். கொஞ்ச நேரத்துல மாமா வர்றார், சிவபெருமான் வர்றார். பார்வதி சிவனுக்கு பாத பணிவிடை செய்யவே இல்லை. 8 வரல 7 வரல பேசாம வந்துட்டாங்க. ஆமா தினம் கைலாசமலை வாசகன் சிவபெருமான் கைலாசமலைக்கு வருகின்ற பொழுது சரி தினம் பாத பணிவிடை பண்ணுவாங்க. பாதுகாப்பு ஆமா பாத பணிவிடை அன்னைக்கு செய்யல, எட்டி பார்க்கல. ஆமா ஏன்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து போனாங்க. ஆமா எட்டி பார்க்காம போயிட்டாங்களே. ஆமா நாம பாத பணிவிடை பண்ணணும்னு சொல்லி சரி கைலாசமலை வாசல்ல அழகாக பூமலர்கள் சொந்தம் குங்குமம் தண்ணீர் இருக்கு. சரி அவங்க சுத்தி வந்தாங்களே. ஆமா எதுவும் இந்த வீட்டுக்காரருக்கு நம்ம வீட்டுக்காரருக்கு பாத பணிவிடை பண்ணக்கூடாது. ஆமா என்னுடைய தாயாகிய பார்வதி அம்மை பாதம் பணிந்து வணங்காமல் அப்படியே கைலாசம் எல்லாம் அப்படி இருக்கிறார். சரி கேட்டார் சிவபெருமான், பெண்ணே பார்வதி என்ன 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 நீ மௌனமாக இருப்பதென்ன?
அவசியம் வந்தது? ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே சரி கைலாச மலைக்கு நீங்க வந்தீங்களா வரலையா? வரவில்லையே. நீங்க வந்தீங்கன்னு நான் சொல்றேன். வரவில்லை என்று நான் சொல்கிறேன். நீங்க வந்ததும் நான் பாதப்பணிவிடை செய்ய வந்ததும் நீங்க எப்படி பார்க்காம சுற்றி சுற்றி என்ன எனக்கு பாத பணிவிடை செய்ய நீ வந்தாயா? ஆமா நாதா. சற்று நேரத்துக்கு முன்னால் நான் இந்த கைலாச மலைக்கு வந்தேனா? ஆமா. பார்வதி என்ன தலை எத்தனை தலை இருக்குன்னு எண்ணி பார்த்தியா? அப்போ 2ல 1 இல்ல 5 தலை ஒன்று இறங்கி இருக்கிறது. இன்னொன்று மருமகன் பிரம்மதேவனுக்கு இருக்கிறது. ஆமா. அப்போ மருமகன் தான் வந்திருக்க வேண்டும். அப்ப நீங்க வரலாம்னு சொல்றீங்க. வரவே இல்லை. நான் நீங்க தான் வந்தீங்கன்னு சொல்லி பாதப்பணிவிடை செய்யறதுக்கு சரி எல்லா பொருளையும் எடுத்து கைலாச மலை வாசல்ல வந்தேன். நீங்க சுற்றி சுற்றி வந்த மாதிரி தெரியுது. ஆமா. நின்ற உருவம் மறைந்து விட்டதுன்னு சொல்றேன். ஆமா. பார்வதி என்ன எனக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு மருமகனுக்கு செய்வனா? செய்வது கடமையா? செய்யவும் இல்ல. வந்து மருமகனுக்கு காலுக்கு தண்ணி ஊற்றுவா. அவங்க நிற்கவும் இல்லை பக்கத்துல. ஆமா. அப்படியானால் மருமகனாகிய பிரம்மதேவன் நான் இல்லாத நேரத்திலே கைலாச மலைக்கு வந்ததுனால அவர் எங்க போனாலும் அங்க பிரம்மலோகத்தான் இருப்பார். அதானே அவருடைய தலையில ஒரு தலைய ஆமா சிரச கோயில் இருக்காரு. ஆமா அப்படிதான் செய்யணும். ஆமா. உங்க தலையில யான் தலையில சரி அவர்களுக்கு ஒரு தலை இருக்குங்க. ஆமா. எந்த உடனே மாண்டவனாகி சுவையன் பெருமான் நினைக்கிறார். என்ன வைக்கிறார்கள்? ஒருவரை போல் இன்னொருவர் உலகத்துல இருக்கவே கூடாது. ஆமா. பார்வதியை அட்ரஸ் தெரியாம ஆயிருக்க. அதானே மருமகனாகிய பிரம்மதேவனுடைய 5 தலையில ஒரு தலையை அறுத்து எறிய வேண்டும். ஆமா. பார்வதி என்னதாதா அதுக்கு முன்னாடி முகத்தை நான் பார்க்க மாட்டேன். உடனே அறுத்துவாங்க. ஒரு தலையை எடுத்தாதான் வித்தியாசம் செய்யும். ஆமா. என்று ஆண்டவன் சிவபெருமான் எங்கே வர்றார் என்று பாருங்கள். அவர் அந்த இடம் தலை கிடந்து மருமகனுக்கு 5 சிரம் இருக்கிறது. ஆமா. மருமகனுக்கு 5 சிரத்துல ஒரு தலையை தந்திரமா பூலோகத்துல கூட்டிட்டு போய் ஆமா தந்திரமா மருமகன் தலைய பிரம்மனுடைய தலையை அறுத்து எறிஞ்சிடணும். எடுத்தாத்தான் வித்தியாசம் செய்யும். ஆமா. அப்படி இல்லாம போனா சரி வித்தியாசம் செய்யாது. அப்பா கண்கள் 2 மடம் பறக்க கடும் கோபம் பெரிதாகி மக்களை நடு வந்து கடித்து கொண்டு மருமகன் இருக்க வேண்டிய பிரம்மலோகத்திலே சென்றார் சிவபெருமான். மாமா என்ன மருமகனே? மாமா 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 எவ்வளவு
நாளாச்சு உங்களை பார்த்து. ஆமா. என் ஆசை மாமா சௌரியமா இருக்கீங்களா? சௌரியத்துக்கு என்ன பண்ண பண்ணுவானே? அத்தை நல்லா இருக்காங்களா? ஐயா அத்தைக்கு என்ன வேலை வேலைக்கு சாப்பாடு. ஆமா. வேலை வேலைக்கு கைலாச பார்த்துட்டு சரி சுகமா இருக்கிறா. மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க? பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. அவருக்கு மருமகன் கைலாசத்துல இருந்து ஆமா சரி அமர்ந்திருக்க வேண்டும் என்று வரவில்லை என்று சொல்கிறீர்கள். ஆமா. அப்போ என்னதான் உங்க மனசுல எண்ணம் இருக்கு? வேற ஒண்ணும் இல்ல. தண்ணியா இருப்பீங்களா? தண்ணி வேணும். வரும்போது சுனை தண்ணி குடிக்கலாம். ஆமா. தண்ணி தேவை இல்ல. காப்பியாத முடியுங்களா? காப்பி எனக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. வெயில் வந்து பாருங்க. ஆமா. எங்கேயாவது ஒரு நந்தாவோட ஒரு புத்தகத்தை பார்த்து சரி நேரம் ஓய்வு மாதிரி பார்த்தேன். அதுல ஐஸ் வாங்கிக்கிறா நல்லா குளிர்ச்சியா இருக்கும். ஆமா ஐஸ் வாங்கி சாப்பிட செய்யலாம். ஐஸ்ல ஒண்ணு வாங்கிக்கிறா ரொம்ப சூடுலாம் வந்திருக்க போல தெரியுது. ஆமா அப்பதான் வந்துக்கிறேன். மருமகனே நீங்க எப்படியாவது ஆப்பிடுங்க நிறைய பேர் ஐஸ்ல வேற ஒண்ணு இல்ல மருமகனே. இடத்திலே வந்து இந்த பிரம்மலோகத்தை பார்க்க வேண்டும் என்று வந்தேன். சரி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. என் மனதில் ஒரு எண்ணம் இருக்கிறது. என்ன பண்ணுவாங்க? நம்ம ரெண்டு பேரும் பூலோகம் வரைக்கும் போய் வரணும். தாராளமா போயிட்டு வருவோம். வேண்டிய இடங்களை பார்த்து சரி அப்படியே சுத்தி பார்த்துட்டு வருவோம். முதலாவே பூலோகத்துல கோயில் திருவிழா நடந்து கொண்டே இருக்கிறதா? அதே தேவலோகத்துல இல்லாத புதர் எல்லாம் பூலோகத்தில் இருக்குதா? ஆமா. அதே போல நந்தவனங்கள் இருக்குதா? சரி அருவிகள் இருக்குதா? சுனைகள் ஏரிகள் குளங்கள் இருக்குதா? ஆமா. ஆறுகள் நீரோடைகள் கடல்கள் எல்லாம் இருக்குதா? ஆமா. என் பேருடைய இடைவெளி நிலங்கள்லாம் இருக்கா? அதிகமா கோயில் திருநாள்ல மேளம் வில்லு ஆமா கம்பட்ட தாரை தப்பு கொம்பு எல்லாம் வந்து இருக்குதா? ஆமா ஆமா அதுதானே முன்னுக்கு அப்படியா? சத்தியாலே 2 நேரம் படிச்சு வச்சால ஆரம்பத்துல இந்த கோயில் அந்த வகையில ஆமா என் தம்பி செல்வினோட வந்து படிச்சிருக்காரு. அந்த வகையில எல்லாம் மாத்திட்டு வருவோமா? மாத்திட்டு வருவோமே என்று மாமாவாகிய சிவகின் பெருமான் மருமகனாகிய பிரம்மதேவனை கூட்டிக் கொண்டு ஆமா அந்த பிரம்மலோகம் தானே அது கொண்டைய கொலைச்சிக்கிட்டு பிரபலமய பழங்குது பப்பாளி தோட்டம் அடுத்த பாய சுருண்டிக்கிட்டு எடுத்தான ஓட்டோ 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 வழிகளந்து வழிகளந்து லட்டு 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 வர்ணரே இரண்டு பேரோ சிவகன் பெருமானை அழைத்து மருமகனாகிய பிரம்மதேவனை கூட்டிட்டு அப்படியே பூலோகத்துக்கு வர்றாரு. ஒரு சில இடங்களை எல்லாம் கிடந்து எல்லா இடத்திலும் ரத்தம் ஒன்று படாது. ஆமா அது எல்லா இடத்துலயும் அது ஆகாது. பட வேண்டிய இடத்துல படக்கிட்டே இருக்கும். ஆமா அப்படியே அப்படியே மருமகனோட பேசி பேசி நைசா பழைய கிடந்துனாரு. மருமகன் நல்லா சோவாக்கி இல்லையா? வெயில் இல்லைன்னா ருசி இல்லைன்னா மழை வராது. வெயில் எவ்வளவு தாகம் இருக்குதோ அதுக்கு தகுந்தவன் புயல் உருவாகும். ஓஹோ நல்லா இருக்கீங்க மருமகன்? நல்லா இருக்கு நல்லா இருக்கு மாமா. சடைவா தெரியுது. நம்ம இறந்து தான் இருக்கு. ஆனமரம் நல்ல பெரிய மரமரம் இருந்து நிழல்ல கொஞ்சம் படுப்போமா? ஆமா கொஞ்சம் இது செய்யலாமே. என்னுடைய ஆண்டவனாகி சிவகன் பெருமானும்
ஆமாம். மருமகனாகிய பிரம்மதேவனும் அமர்ந்திருக்க வேண்டிய நந்தாவனம் எப்பேற்பட்ட தன்மை வாய்ந்தது என்று பாருங்கள். எப்படி பூதலத்திலே சீர்ந்து வாசமதிவே நிறைந்த புண்ணியம் சீரந்த சிவனும் பூலோகத்திலும் பார்த்தாங்க. பக்தர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நம்முடைய கலவாய்புரம் ஸ்ரீ முத்தாரம்மன் கோயில் வரி சீதனவழி பணம் செலுத்தாத பக்தர்கள் உடனடியாக கோயிலுக்கு வந்து செலுத்துமாறு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அறிவிக்கின்றோம். சீதனவழி வரி பணம் செலுத்தாத பக்தகோடி பெருமக்கள் உடனடியாக வந்து வரி பணத்தை செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அப்படி ரெண்டு பேரும் அழகான ஒரு ஆரம்பத்து இடங்கள்ல வந்து இருந்தாங்க. ஆமா. என் மருமகனே என்ன மாமா கொஞ்சம் இருந்து எந்திரிச்சு போமா. இருந்து நல்ல நல்லா இருக்கலாமே. கொஞ்சம் படுப்போமா. ஆமா. ரொம்ப சடைவா இருக்கு. ஆமா மாமா. ஏன் இவ்வளவு சடை வந்துச்சு கொஞ்ச நாள கூட வெயில்ல வெயில் வந்த கொஞ்சா. ஆமா. அதனால கொஞ்சம் சடைவா இருக்கு. சரி. 5 தலை கொண்ட பிரம்மதேவனும் சரி 5 தலை கொண்ட மகாதேவனாகி சுவையன் பெருமானும் ஆமா நந்தவனத்துல போய் தெற்க தலை வச்சு வணக்க காந்தி படுத்திருந்தாங்க. ஓஹோ. ஆனா வெளியே துண்டு பேசுதான். சும்மா நீதான். சரி. அவரே சிவபெருமானும் பிரம்மதேவனும் படுத்து தூங்குறாங்க. ஆமா. பிரம்மதேவன் குரட்ட போட்டாரு. ஓஹோ. சிவபெருமான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ரெண்டு கப்பு ஐஸ் வாங்கி தலையில தப்பட வைப்போமா. எப்படி மருமகனுக்கு கடுமையான முழக்கம். ஆமா. மருமகனே 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 தட்டினாரு. ஒண்ணும் இல்ல. அவரு சத்தம் இல்ல மூச்சு இல்ல மொழியும் இல்ல. ஒரே இருந்தா ரொம்ப இடத்தோடு கூட்டி வந்து அழைச்சுட்டாரு. ஆமா. அந்த நேரத்திலே மருமகன் தூங்கி கொண்டிருக்கிற போது சரி தூக்கத்துல எவனாவது கொதவடையா இருப்பானா? இல்லையா? ஆமா. கூட்டி கொண்டு கொதவடையா இருப்பானா? செய்யலாமா. அதே சமயத்திலே சிவபெருமான் என்ன செய்தார் என்று பாருங்கள். என்ன இடது கையில சுண்டு வரல ஆள்காட்டு வரல அப்படி எட்டி பார்த்தாரு. ஆமா. ஆள்காட்டு வரல நகை அப்படியே வளர்ந்துட்டு போச்சு. ஓஹோ. ஆள்காட்டு வரல நகத்தை எடுத்து மருமகனாகிய பிரம்மதேவனுடைய சரசம் ஒரு இழுப்புல ஒரு தலையை அறுத்து போட்டாரு. ஆமா. அவர் கிடைச்சது மிச்சம் அப்படின்னு உடனே கைலாச மலை விட்டு நிறைய பிரம்மனை வந்து ஓடிட்டாரு. அதானே அதானே சண்டாளன் அவன் எப்படி அநியாயம் பண்ணுவான். எப்படியா குடி கொண்டு கொதவடையா இருப்பான். தூக்கத்துல இப்படி கொள்வானா. பாத்தியடா குடி கொண்டு நம்பி வந்து நம்மளே தலையாடிட்டாங்க. நம்ம மாமாவாயோ கரெக்டில சுயம்பெருமான் சரி இப்படி செய்வான்னு நினைக்கலையே. ஆமா. அப்படின்னு சொல்லி ஓடி வருகிறான் சத்தியவாதியாகி பிரம்மதேவன். நிறைய பிரம்மனை வந்து போயிட்டாரு. ஆமா. ஆனா கையில ஆள்காட்டி வரல நகை வளர்ந்த அந்த தலை சிரசு கிடைச்சு இல்லையா. ஆமா. அது பெரிய அதுக்கு புத்தி பிடிச்சிச்சு. பாத்தியடா கையில அந்த சிரசு அப்படியே கையில கபாலமா ஒட்டி சரி வித்து பிடிச்சு அலைகிறாரு சிவபெருமான். வித்து பிடித்தது வைசூடி பெருமானுக்கு பைத்தியம் ஏற்பட்டது, கிறுக்கு ஏற்பட்டது. சரிதான். நாம இப்போ எங்க இருக்கோம் எங்க போறோம் எனக்கு தெரியலையே. நாம எங்க இருந்து எங்க வந்தோம் தெரியலையே. வயிறு பசியா வேற இருக்கு. சோறு இருக்கா? ஆமா தெரியலையே. 8 மணி தெரியுது வயிறு பசி ஆயிடுச்சு. அப்படியா? ஆமா. அப்ப எங்க போய் சாப்பிட
வேண்டியா சரி நம்ம வயசுக்கு எங்கேயாவது தர்மத்தை எடுப்போம். ஆமா அவ்வளவுதானே என்று வீடு வீடாக சிவபெருமான் சென்று சரி அப்படியே கமானத்தை கையில எடுத்து வச்சு அப்படியே சுத்திட்டு அலையிறாரு. அப்படி சுத்தி கொண்டே வருவார் சிவபெருமான். இழுத்துக்கிட்டு எங்க வந்து தெரியுமா? எங்க வருது? மையானத்திலே மாற்ற சமமறியும் இடத்துல, சரி சுடுகாட்டிலே சப்த சமமறியும் இடத்துல, ஆமையா சுடுகாட்டில கொண்டு சிவனை கொண்டு சுடுகாட்டில கொண்டு சிவனை கொண்டு விட்டேதான் தெரியும். ஆமா அதட்டிக்கிட்டு ஒரு உளி அறிஞ்சாரு. வருது கேட்டோம். ஆமா அப்படி சாம்பலா அள்ளி மேலாம் பூசினாரு. சரி முட்டை தூக்கி பழகி கோர்த்து கழுத்துல போட்டாரு. ஆமா திருவோடு எடுத்து அங்கே இருக்கு தெய்வன காடதிலே காடதிலே சிவபெருமான் இன்னும் ஆடுறாரு. டங்கு 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 டங்குனா ஒரே ஆட்டம். ஐயோ எங்கேயோ இருக்கிறோன்னே தெரியாம ஆடுறாரு. ஆடுறாரு பாருங்க. சரி ஒரு நாளா 2 நாளா 8 நாள் தான் கைலாச மலைக்கு போகல. ஆமா பிரம்மதேவனுடைய சிவசை அடுத்து வருவேன்னு சொல்லி சரி சத்தியலோகம் கரைக்கின்ற சிவன் பெருமான் கைலாச மலைக்கு எங்க வரல. ஆமா பரமன் வராத விஷயத்திலே பரமன் செய்ய வேண்டிய பணிகளை பார்வதி அம்மனி அளந்தாள். அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெரியார் செய்யற வேலையை நம்மளால செய்ய முடியலையே. அதானே சிவபெருமான் எங்க நிற்கிறான்னு தெரியலையே. அவன் எங்க போனான்னு எங்க வந்தாங்கன்னு தெரியலையே. அந்த ஒரு ஆணலை அந்த நம்மாளு அது நம்ம தெரியலையே. நம்ம காலுக்கு ஒரு கால் கட்ட கூடாது. ஒரு ஆள் எட்டி பாக்குறீங்க நம்ம புருஷனும் அவரு மாதிரி தெரியல. பலியம் போடாத அப்படின்னு சொல்லி யாரை நினைத்தாள் என்று பாருங்கள். யார் யாரே ஆபத்து வந்தது என்று சொல்லி தேவி பார்வதி அம்மை பெருமாளை மனதில் நினைத்தாள். சரி என் அருமை அண்ணனே கண்ணனே மாணிக்க வீரையே மரகத பதுமையே வைரத்தில் கோய்ந்த மனமே மனகமா முனிவரின் மாதவ செல்வியே மாதுடன் சிவந்த வெளியே ஆரி பொன்கட்டிலே அரியாசனத்திலே அரசாள வைத்த தேவி அறியாத நெஞ்சிலே ஓர் நிலம் விளக்கிலே பிரணவம் வந்த காளி யார் தருவார் இந்த அரியாசனம் பொருள்
கருத்த நின்போதலுக்கு கவி வேண்டுமா காலிக சலக்கு வேண்டுமா கருத்த நின்போதலுக்கு கவி வேண்டுமா காலிக சலக்கு கவி வேண்டுமா இருகளில் விளையாட இசை வேண்டுமா சிறுத்தனில் விளையாட இசை வேண்டுமா கைக்கு அபிநயம் வேண்டுமா சரி, அந்த பார்வதி அம்மனுடைய மனதிலே ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டது. என்ன எண்ணம்? நமக்கு ஆபத்து வந்து விட்டது. அதானே இந்த ஆபத்திலிருந்து விடுபடணும்னா நம்ம அண்ணன் வந்தாலும் கதை நடக்கும். ஆமா, பார்க்கடலிலே வெளிக்கொண்டிருக்கிறாரே பரந்தாமன் உலகத்தை எல்லாம் ஓரடியால் அல்லாலே பரந்தாமன் இளைஞரை இருவிடம் செய்தாரே பரந்தாமன். சரி, கொண்டு கொண்டு குடிவிடித்தாரே பரந்தாமன். ஆமா, அன்று கொண்டு கண்டிருந்தாரே பரந்தாமன். அமைந்தவரை வேறு வர முடியாது. ஆமா என்று சொல்லி சரி பார்த்தாள் தாயாகிய பார்வதி குமரகையிலே வீச்சிருக்க வேண்டிய தனது அண்ணனாகிய மாக கண்ணனையே வருக என்றாள். குமரகையிலே வீச்சிருக்க வேண்டிய பரந்தாமன் எங்கே வருகிறார் பாருங்கள். எங்கே வருகிறார் ஐயா? கண்ணனை வருகவென்று நினைக்க குமரகையிலே பள்ளி கொள்ள வேண்டிய பரந்தாமன் தந்தையாகிய வராசத்திருக்க வேண்டிய கைலாசம் வந்திருக்கிறார். ஆமா, தங்கச்சி பார்வதி என்னன்னா என்னை நினைக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஏன் வந்தது? அவசியம் இல்லாமல் அவனை கூப்பிடுறானா? ஆமா, உங்களுடைய அண்ணனாகி ஜோதிபெருமான் விளையாட்டு போறேன் பார்த்து போறேன்னு சொல்லி சரி தினம் போய் வருவாங்க. ஆமா, அந்த அப்படிதான் இருந்த ஒரு 2 நாளைக்கு முன்னால சரி போயிட்டு திரும்பி வந்ததுதான் தெரியும். ஆமா, பிரபுதேவன் வந்து சரி கைலாசபடி வாசல் இருக்கிறாங்க. நான் என்னுடைய நாதனாகி பரமக்கடம் தான் வந்துட்டான்னு சொல்லி சரி வாழுபடியுடைய படுவதற்காக தெரிந்து. ஆமா, இதை பார்த்த பிரம்மதேவன் சரி அவங்க சத்தியம் வந்துட்டார்கள். நீலமை வீட்டுக்காரமா வந்தாங்க. ஆமா, விவரத்தை சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன? சதகுடனுக்கும் 5 சிவங்கள் சரி தர்மக்கடலாகி எனக்கு 5 சிலங்கள். ஆமா, அதனால ஏதாவது ஒரு ஆளுக்கு 5 சிலை இருக்கணும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு சிலத்தை கொய்தெடுத்து வருவேன்னு சொன்னேன். ஆமா, உன்னுடைய அண்ணனாகிய பரமக்கடவுள் 8 நாளா காணலாம் அப்படின்னா நீதான் என் மகனை கொள்றதுக்கு ஐடியா போட்டிருக்க. நான் தான் ஒரு கதையை என்னுடைய உந்திக மலத்திலே பிறந்தவன் பிரம்மதேவன்.
ஆமா. எனக்கு மகன், உனக்கு மருமகன். ஆமா. மருமகனை கொண்டது உனக்கு எப்படி மனசு வந்தது? ஒரு தலைநகர் இவன் சொன்னா பெரிய பாரு, இங்க சுடுகாட்டுன்னு சாம்பலி பூசிக்கிட்டு முட்டையில போய் பறக்க கலத்துல போட்டுட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஆடுறாரு இல்லையா ஆமா மத்தியானத்துல? ஆமா. அதுதான் ஓம் புருஷன். ஓ அவங்கதான் பிறகு ஐயா ஐயோ இது விடியா தரவே மாட்டியாங்க. 6 ரூபாய் எப்படி இருக்கு பாரு. ஒரு நாள் நீ போனாங்க அவளை இடமும் சாந்தி பூசல பூசி வச்சிருக்காரு பாரு. கல்லை தூரமா இருக்குங்க. அது முட்டெலும்பு. ஐயா ஐயோ தலைவோடு அதே கட்டுத்தானே இருக்காது. அதோடு மட்டுமில்ல, எனது மகனுடைய தலையில ஒரு தலையா இருக்காரு பாரு. ஆமா. கையில எல்லாம் கபாலமா பற்றி தொங்குது பாரு. ஆள் காட்டி வரல. அவன் கையில வந்து அப்படி கொஞ்சிக்கிட்டு அதுதான் என் மகனுடைய தலை. ஐயோ நல்லா நின்று ஆடட்டு. ஐயா அப்படி சொல்லலாம். கூட வாங்க. ஆமா நம்ம 2 பேரும் போய் நம்ம அத்தால கூட்டிட்டு வரலாம். என் மகனை கொன்ற அத்தான் சிவபெருமான் நான் வர்றதே கிடையாது. கொஞ்சம் வாங்க நம்ம பக்கத்துல போனா ஈவு எனக்கெல்லாம தலையெடுத்துக்காரங்க மனுஷன். சுடுகாடு ஒரு நாள் போனதே. ஆமா நல்லா உனக்கு சிவபெருமான் வேணா நீ தான் சுடுகாடு போனோம். நான் சொல்றேன், நான் சொல்றது ஒரு ஐடியா கேளு. நான் சொல்லுங்க. அல்ல சுடுகாட்டு வாசல பேருல ஏ சிவபெருமானே நீ சொல்லு. இருக்கு இருந்தாலும் காரியம் இருக்கு, நிறைய பேருக்கு உண்டு. ஆமா நான் சொன்னபடி செய். அத்தான் சிவபெருமானே சிவபெருமானே கூப்பிடு. சரி 3 சத்தம் போட்டு எட்டி பார்ப்பாரு. ஒரு வார்த்தை சொல்லு. வைகுண்டத்திலே லட்சுமி வீட்டுல போய் ஒருவேளை கருமம் வாங்கினா இந்த கிறுக்கு குணம் பெறும் என்று சொல்லு. ஆமா தர்மடுக்க போடு. ஒரு நாளைக்கு போடுவேன். ஆமா யார் வீட்டுலயுமே ஒரு கர்மம் கேட்டது கிடையாது. ஆமா சாப்பிட்டது கிடையாது. ஆமா எவ்வளவு அழகா நாளைக்கு போயிருக்காங்க. எனதுடைய ஒந்திக மலத்திலே பிறக்க வேண்டிய மகன் சரசை அறுக்க உட்கணவன் சிவபெருமான் சரி பூலோகத்துல வீடு வீடா தர்மத்தை எடுத்துட்டு போட்டு போ. ஐயோ பதிலா இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆராய போறாங்க வீட்டுக்காரங்க. ஆமா கிறுக்கு குணம் வரலன்னா என் தேவை லட்சுமிக்கு வேண்டிய வீட்டுல வந்து ஒருவேளை பிச்சை வாங்கணும். அப்படி அப்படின்னா பிச்சை வாங்கிட்டாரு கிறுக்கு சோமாயிரும். எந்த ஆஸ்பத்திரி போனாலும் எடுக்கூடாது. ஆமா ஆமா சுடுகாடு வரையும் வந்து போயா. நான் சுடுகாடு பக்கமே வர மாட்டேனே. நான் தனியா எனக்கு புதுசா வேலையில போய் இல்லைன்னா இதுல இருந்து நான் வீட்டுக்கு போறேன். அன்னைக்கே சொன்னேன். என்ன அன்னைக்கே நம்ம மனசுக்காரங்க எல்லாம் கட்டிட்டு வந்து நீங்க ஒரு வார்த்தை கேட்டியா? இவருக்காக கட்டி வந்து இருக்குன்னா நான் சமைச்சு போறேன். நான் சமைச்சு நானும் நான் சமைச்சு போறேன். ஆமா என்னைக்கு நல்லா இருப்பா. சரி கொஞ்சம் வாங்க. ஏன்னா இது வாங்கிக்கிறா இப்பவே கண்ண கட்டுல கண்ணு இப்பவே சொல்லாத கட்டிச்ச ஆமா என்று சொல்லிட்டு சிவபெருமானை தர்மம் எடுக்க போய் சொன்னார். கண்ணன் எங்கே வர்றான் பாருங்க. எங்கே வருகிறார்? அந்த இடம் கடந்து சொல்ல வேண்டிய வார்த்தையை முடிச்சது. நிறைய வைகுண்டத்துக்கு மாயக்கண்ணன் போனாரு. லட்சுமி என்னங்க ஒரு அண்ணனுக்கு கிறுக்கு பிடிச்சாச்சு. ஆமா சிவனுக்கு கிறுக்கு இருக்காரு. என்னுடைய ஒந்திக மனத்திலே பிறக்க வேண்டிய நமது மகன் தலைய சரி 5 தலையில ஒரு தலையை அறுத்ததுனால சுடுகாட்டுல இருந்து ஆடுறாரு பாரு. ஓடிவா எல்லாரும் வா எல்லாரும் வா ஆப்பனவாடி ஆடுறாரு பாரு. அதுதான் அண்ணன். எங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு கடவுள் கூட எவனாவது கூட்டி கொண்டு பதவாளையா இருப்பானா? கூட்டி கொண்டு என்னதோ நடந்து நடந்து போச்சு. ஆமா இப்படி நடந்து இப்படி
முட்டல் வரைக்கும் கலந்து போட்டு கடிக்காது கடிக்காம அப்படியே கரும்பு கரும்பு கடிக்கணும். ஆமா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நறுக்கு 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 கடிக்காத. ஆமா என்ன 1/2 மணி நேரத்துல உன் அண்ணன் சிவபெருமான் பிச்சை எடுக்க போறாரு. எனது முந்தில மரத்தில் பிறந்த நமது மகன் தலையா இருந்ததுனால 1 மணி நேரத்துல வீடு வீடா பிச்சை வாங்கிட்டு ஆமா உன் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வருவாரு. பிச்சை போட்டுன்னு சொல்லுவாரு. சரி நீ என்ன செய்வ? மர்மத்தை போடாதே. அண்ணனோ யாரா இருந்தாலும் சரிதான், தவறுக்கு தண்டனை உண்டு. ஆகையினால பிச்சை போடாத. யார் சொல்ல மீறி சரி உன் அண்ணனை நினைச்சு பிச்சை போட்டேன்னா சரி என் கையில் இருக்க வேண்டிய சக்கரமும் தலையா இருக்க கிடவது. அது வாசல்ல வச்சுட்டு வேற 5ஆம் கடல போய் நீண்டுச்சாரு. எவ்வளவு பெருமையா எவ்வளவு செல்வமா கைலாச மலையில இருந்த ஆளு. சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு போனாங்க பாத்தியா? ஆமா எங்க ஊர்லயே குடும்பம் கஷ்டப்பட்டு போச்சு. எவ்வளவுனே எப்படியா நல்ல வசதியா இருக்க குடும்பம் தான் இருக்கு. சரி அந்த 5 பேர் பொறுப்பெருமாள். சரி அந்த 5 பேர் சுத்திலா. சரி ஆமா நல்ல வசதியான குடும்பம் தான். 2 3 பிள்ளைங்க அவங்களுக்கு. சரி அந்த காலத்துல கோட்டை கட்டி கோபுரம் கட்டிலாம் வசதியா இருந்தாங்க பாத்துக்க. இந்த காலத்துக்கு நல்ல நடந்த கடை. சரி இருந்தாங்க. சரி ஒரு நாள் அப்படி இருக்க ஒரு நாள் இப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயி போச்சு. சரி வீட்டுல கஷ்டம்னா கஷ்டம், அப்படி ஒரு கஷ்டம். ஆமா அதெல்லாம் சுசிலாக்கா கழிச்சு என்ன 7 கொடுத்தாருல நான் சொன்ன கேளுங்க. என்ன நமக்கு மணிகளை கடம். சரி பால் காரங்கிட்ட கடம். ஆமா கோயம்புடம் வரைக்கும் வரி கொடுக்க முடியல. சரி மட்டத்துல கடம். ஆமா ஃபேன்சி ஸ்டோர்ல கடம். சரி கேபிள் டிவில கடம். ஆமா எங்க போனாலும் கடமாய் போச்சு. ஆமா அதனால பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கு. சரி 4 வட்டில ஜோறு ஊத்தனா நம்ம என்ன பண்ணலாம்? ஆமா கஷ்டமா இருக்கு. ஆமா அதனால நீங்க சென்னைக்கு போய் சரி ஒரு வேலையை தேடி ஒரு 10 ரூபா துட்டு அவங்க வேலையிலே தாக்கா. சரி நல்லதுடா. சரி ஒரு மனைவி சொல்லுங்க ஒரு கணக்கு எடுத்தாகணும். ஆமா ஒரு மனைவி சொல்லுங்க கணக்கு எடுத்தாகணும். கணக்கு சொல்லிட்டு மனைவி எடுத்தாகணும். ஆமா அதெல்லாம் கொடுக்கணும். குடும்பத்துக்காரங்க ஒரு சொல்ல ஒரு கேட்டு ஒட்டுங்க குடும்பம். ஆமா அதே மாதிரி இது பார்த்தா பொங்கல்வாதனை என்ன குடும்பம் கஷ்டமாயி போச்சு. நம்ம வாழ்ந்த குடும்பம். ஆமா பிள்ளைகளும் கேட்டு வாங்கி கொடுக்க முடியல. சரி நல்ல கஷ்டப்படுறாங்க. கொஞ்ச நாள் சென்னைக்கு போய் சரி அங்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்து ஆமா கொஞ்சம் பணத்தை அனுப்புவோங்க. ஆமா அப்படி சொல்லி சென்னை போனாரு பொன்முருமாள். சரி சென்னை போனாருங்க. சென்னை போனாரு கொஞ்ச நாள் போனாரு. 1 மாதம் ஆக போனாரு. சரி வேலை தேடி தேடி பார்த்தாலும் ஒரு இடத்துல நிலவு சரி ஆமா அப்படிதான் நடக்குது. ஆமா இவரு பேருக்கு நிலவு நல்ல பேரு. ஆமா வேலை கிடைக்கல. சரி அவங்க அக்கா வீட்டு போய் சாப்பிட்டு அந்த காலத்துல பூர்வசை கேட்கறேன். ஆமா அதனால ஒரு லெட்டர் எழுதுவோம். சரி இங்கிலாந்து லெட்டர் வாங்கி எழுதுவோம். ஆமா அப்படி 2000 ரூபாய்க்கு இங்கிலாந்து வாங்கி அந்த பாத்தியா நம்ம இங்கிலாந்து லெட்டர் வாங்கி சரி ஒரு தவற போட்டாரு தன்னுடைய மனைவி. அன்புள்ள மனைவி சுசிலா அறிவது. சரி நான் நலம். நீயும் பிள்ளைகளும் நலமாக இருந்ததுன்னு நம்புகிறேன். ஆமா வேலை தேடி சென்னைக்கு வந்தேன். சரி ஒரு வேலையும் கிடைக்கல. ஆமா அதனால உனக்கு பணமா அனுப்ப முடியல. ஆமா பிள்ளைகள்லாம் கஷ்டமா தான் இருக்கும். ஆமா எனக்கு தெரியதான் செய்யுது. அதனால சரி உனக்கு தான் மாசம் 1000 முத்தங்கள் இருக்குது. 1000 முத்தங்கள் இருக்குது. கீஸ் இல்ல கீஸ் இல்ல AISS கீஸ் ஒரு வார்த்தை சொல்லிப்போம். முந்தி அடையாளம் போனேன் அப்படியா? ஆமா 1000 முத்தங்கள் இருக்குது. சரி நீங்க 1000 முத்தங்கள் கட்டிக்கொண்டு இந்த மாதம் சமாளிகள் எழுதுங்க. 1000 முத்தத்தை எப்படி சமாளிகள் எழுதுங்க. சரி உடனே தம்மால் எடுத்து பார்த்து என்ன கஷ்டம் தானே தெரியலையோ காலம் ஓடிட்டு இருக்கு. ஆமா அது 2 பேருக்கு பார்த்த உடனே சரி பார்த்தாச்சு. சரி நம்ம வீட்டுக்காரர் பாசமா இருக்கிறாங்க. ஆமா பணம் அவங்களுக்கு கிடைக்கல. ஆமா எல்லாரும் வேலை தேடி பார்த்தாங்க. சரி இன்னும் வேலை கிடைக்கல. ஆமா பணம் வாங்க முடியல. இதே இருக்காங்களே. ஆமா அப்படின்னாங்க பழைய ஒரு இங்கிலாந்து 2000 ரூபாய்க்கு போலீஸ் வாங்கி சரி ஒரு தவறு போட்டுச்சு. எப்படி அன்புள்ள கணவர் பொன்முருமாள் அறிவது. சரி நான் நலம்.
நீங்களும் நலமாக இருக்கிறது நவாமாக இருந்தேன். சரி, வேலை ஜென்மத்தில் வேலை கிடைக்கல, பணமும் அனுப்ப முடியல இருந்தீங்க. சரி, பணம் அனுப்ப முடியாதனால 1000 ஒட்டங்கள் அனுப்பியிருக்கீர்கள். சரி, பெற்றுக்கொண்டேன். அதை சமாளி என்று இருக்கிறீர்கள். ஆமா, அந்த 1000 மொத்தத்துல 200 மொத்தத்துல சரி அவர் மழையில இருக்கு. சரி, ஆமா, எனக்கு 800 மொத்தம் இருக்கு. சரி, அதுல 200 மொத்தத்துல கேபிள் டிவிக்காரர் வந்தாரு, அவருக்கு. சரி, என்ன 400 மொத்தம் 600 மொத்தம் இருக்கு. சரி, அதுல 200 மொத்தத்துல கோயிலுக்கு அறிவிக்கிறது போஸ்ட்மார்ட்ல வந்தாரு, அவருக்கு கொடுத்தேன். சரி, அவர் கொடுத்து வருஷம் கொடுத்தாவலாம் அவளுக்கு கொடுத்தேன். சரி, என்ன 400 மொத்தம் இருக்கு. சரி, அதுல 200 மொத்தத்துல அவருக்கு கொடுத்தேன். யாரு பாதுகாரா இருக்கு, அம்மா அவருக்கு கொடுத்ததான் பாதை இல்ல, அவருடைய ஆளுநர் தான் கொடுத்தேன். சரி, என்ன 200 மொத்தம் இருக்கு. அதுல 100 மொத்தத்துல அவர் பிரான்சிஸ் கொடுத்தேன். சரி, வேணா விடிமுறை வாரம் இல்ல பக்கத்துக்கு பால் வாங்கி கட்டிலாம் இவன் பார்த்தா எனக்கு குடும்பம் கிடையாது. ஆமா, ஒரு சரி, அந்த ராத்திரியோடு ராத்திரி கடற்கரையாக திருப்பூர்ல இறங்கி சரி ஒரு கட்டை காவலுக்கு வாங்கி ஆமா வாங்கிட்டு திருவிழா சரி காவல் கட்டினா இவன் திறந்தா பாருங்க நாட்டில ஒண்ணு வச்சான். சரி, நான் உத்தரத்துல இப்படியே வாங்கிக்கிறோம் சொன்னா இப்படியே வாங்கிக்கிறோம் இழு கொண்டு தெருவி கொண்டாடுங்க. அன்னைக்கு போனாதான் அவனையிலே இல்லை. சரி, குடும்பக்கிட்டே வாங்கிக்கிறோம். ஆமா ஆமா, இப்படி அந்த காலத்துல கஷ்டப்பட்டவங்களும் வசதியா இருந்தவங்களும் கஷ்டப்பட்டு போறாங்க, கஷ்டப்பட்டவங்களும் வசதியா போயிடுறாங்க. ஆமா, உலகம் இருக்கு. மேல கலைஞர்கள் உடனடியாக திருக்கோயில் ஒரு மாறுபட அன்போடு அழைக்கின்றோம். மேல கலைஞர்கள் உடனடியாக அம்மனுடைய ஆலயத்துக்கு ஒரு மாறுபட அன்போடு அழைக்கின்றோம். அப்படியே ஆண்டவனாகி சுவயம் பெருமான் தில்லமன காட்டுல இருந்து ஆடிக்கிட்டே இருக்கிறார். ஆட்ட ஒரே ஆட்டம் டங்கு டங்கு டங்கு. ஆமா, சுடுகாட்டு முட்டல் பிறகு கழுத்துல போட்டுக்கிட்டாரு. பெரிய எருமை வாக்குல வச்சு கடிச்சுக்கிட்டாரு. ஆமா, அது 2 எலும்பு போடுவாரு, அதுக்கு இங்க கட்டிட்டு அம்மா பண்ணாரு. அது நமக்கு போடுவாரு, கருப்பு மண்ணில் இருக்கு. இப்படி ஆடிக்கொண்டு எங்கே வர்றாரு என்று பாருங்கள். எங்கே வருகிறார் ஐயா? சில நேரத்தில் கிறுக்கு விட்டுருது. ஆமா, விட்டு சிவபெருமான் எங்கே வர்றாரு என்று பாருங்கள். எங்கே வருகிறார் ஐயா? ஓடி கையில எடுத்துக்கிட்டு பெய் விட்டு மகாராஜிகளே அம்மா அம்மா பிச்சைக்காரன் வந்து அம்மா பெரியண்ணே என்னம்மா நான் பிச்சைக்காரன் வந்து பிச்சை போடுறேன் திருவோட்டுல. அம்மா பெரிய மகாராஜி யாராவது பிச்சை போடுறீங்க? 1 ரூபாய் யாரும் பிச்சை போடலாம். ஆமா, நிறைய வீடுகள சில தமிழ் ஆளுங்க வருதுங்க. கையில 1000 ரூபாய் மேல இருக்க ஒரு 100 ரூபாய் போட வேண்டியது. 100 ரூபாய் போட்டு கொடுக்கும்போது பாத்துட்டு இருக்க 1000 ரூபாய். அப்படியா? பெரிய வீட்டு மகாராஜி பிச்சைக்காரம்போ பாத்துக்க. அம்மா அந்த வீட்டுக்காரி பிச்சைக்காரியே கொடுக்குறாங்க. சரி, முதல்ல அம்மா பிச்சை கொடுக்குறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லுவாருமா. சரி, பிச்சைக்காரம்போ பாத்துக்க. அவன் பெரிய கொடியிலே இருப்பாங்க. அம்மா வீட்டுக்காரி பிச்சைக்காரி ஆகிக்கணும். அம்மா பிச்சைக்காரி ஆகி சரி ஒண்ணுதான் ஆகி பெரிய வீட்டு மகாராஜி காசு போட வழி இல்லைன்னாலும் கையில வச்சுட்டு செல்லியாவது திருவோட்டில போடு. செல்லி செல்லு போடு. ஆமா, எம்மா எனக்கு வயிறு வசிக்குதம்மா. நீ சரி வீடு வீடா பிச்சை வாங்கி பிச்சை வாங்கி What
சதாசிவன் அம்மா சொல்லு அவன் பெரிய வீட்டு மகாராஜி பிச்சைக்காரம்மா எனக்கு பிச்சை போனம்மா வயிறு ருசிக்கு. ஆமா நான் எவ்வளவு படிக்கிறேன் நீ ஒரு வீட்டு சாப்பாடு ஊர்லாம் சாப்பிட எனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். அதான் பார்த்தேன் ஒரு வீட்டு சாப்பாடு இன்னைக்கு ஒரு ஊரு நாளைக்கு ஒரு ஊரு கொழுப்புக்கு சைடுல கொழுப்பு இல்லாம கரைச்சாச்சு. அதான் பாத்துக்க மாத்திரை போட்டு கரைச்சி விட்டுருக்கு. ஐயா அப்படியா பெரிய வீட்டு மகாராஜி மிச்சம் போடு தர்மம் போடு தர்மத்தை யார் போட்டாலும் ஆமா இவர் எடுத்து திங்க மாட்டேங்கிறாரு. ஓஹோ கையில இருக்கிற கபாலம் வாயை திறந்து திங்குது. திருவோடு போட்டேன் அது உடையாது நான் பேசாம 4 வீட்டுல தர்மாலாம் நிறைய பார்த்தா இந்த கபாலம் நிறையவே மாட்டேங்குது. இப்படியாக சிவபெருமான் எங்கே வர்றார் என்று பாருங்கள். தருமம் அதை வாங்கி கொண்டே எனக்கு வயிறு பட்சிக்கு தர்மத்தை போட்டு தர்மத்தை கொட்டினாலும் அந்த தர்மத்தை திருவோட்டுல ஓட்ட விழுந்து ஆமா கபாலம் நல்லா தின்னுகிட்டே இருக்கு. கபாலம் வயிறு நிறைய போட்டு எவ்வளவு அரிசி போட்டாலும் அது தின்னு விடுது. ஆமா ஆமா சாப்பிட பொய் கூட கலைவர கிறுக்குல வாங்காரு. ஆமா இப்ப வேலை வேணும்னு சொல்லி எவ்வளவு நேரம் சேர்ந்து வரலையதுக்கு வேலைக்காரனை எழுப்பிட்டு வா. செண்டா 2 பேரும் எழுப்பிட்டு வா. போய் ஒரே கிறுக்காயா இருக்கு. யாரா மேலக்காரனை எடுக்கிறேன் செண்டக்காரனை எழுப்பிட்டாங்க. வீட்டுக்கு போறது ஆமா அப்படியே தர்மத்தை வாங்கி அப்படியே லட்சுமி வீட்டுக்கு வந்தா. ஆமா லட்சுமி தங்கச்சின்னு தெரிய மாட்டாங்க. ஓஹோ ஆமா தெரியும் யார் எங்கே பெரிய வீட்டு மகாராஜி வீடுகள பெரிய வீடா போட்டிருக்காங்க. ஆமா இப்ப யாவப்பட்ட சோழனா இருக்கு. பெரிய வீட்டு மகாராஜி தர்மத்தை போடமா எனக்கு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடு வர்றேன். எந்த உடனே லட்சுமி அம்மன் தர்மமிட வேண்டுமே என்று எப்படி வந்தால் என்று பாருங்கள். அவள் வர்ண கொட்டம் வெட்டி Thank you.
ஆமா. மாயம்மன் தேவியாகி லட்சுமி அம்மா வர்ணப்பட்டியில மாறி பிடிச்சு எடுத்துக்கிட்டு சரி வாசல்ல வந்து எட்டி பாக்குறா சிவபெருமான கண்டிருக்கா. இது யாரு எங்க அண்ணனா? ஆமா. ஏ அண்ணா சிவபெருமானே. யாரம்மா? நான் தங்கச்சி லட்சுமி பேசுறேன் அண்ணா. ஆமா 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 உன் தங்கச்சி அண்ணா லட்சுமி பெருமாளுடைய தேவி. ஏன்னா அப்படி பேசுற? சுடுகாட்டு சாம்பல் அள்ளி நிறைய பூசிக்க எதுக்குண்ணா? பல்லுல நரங்கரணி கடிச்சிருக்கேன் எதுக்குண்ணா? ஆமா அண்ணா வீட்டுக்கு வானா உனக்கு இலை பிடிச்சி சோறு போடுற வீட்டுக்கு வா. வீடா? வீடு அவன் வீடு யாரு வீடு போடணும்? ஆமா அண்ணா வீட்டுக்கு உனக்கு இலை பிடிச்சி சோறு போடுறேன். கம்பு எப்படி கம்பு பாத்துக்க கவனம். உனக்கு தங்கச்சிக்கு அண்ணன் தர்மம் விடுவதா? தங்கைக்கு அண்ணன் தர்மம் விடலா? ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி தர்மம் விடுவது குற்றம், பெரிய பாவம் பிடிக்கும் தங்கச்சிக்கு. சிவபெருமானி பாக்குறா வாசலேட்டி பாக்குறா. சிவபெருமானி பாக்குறா வாசலேட்டி பாக்குறா. வாசல்ல பெருமானுடைய சக்கரை சுழண்டுகிட்டு இருக்கு. தர்மத்தை போட்டா தலையை அறுத்து வேண்டும். ஆமா இவனுக்கு ஒண்ணும் போடல. வாசல்ல வேற சக்கரை சுழண்டுகிட்டு இருக்கு. இங்க வேற அண்ணன் தர்மத்துக்கு வந்திருக்கான். அண்ணனை பார்க்கவா வீட்டுக்காரர் பார்க்கவா? ஆமா அண்ணனை பார்க்கவா வீட்டுக்காரர் பார்க்கவா? சரி வீட்டுக்காரர் பார்க்கவா அண்ணன் பார்க்கவா? ஆமா நமக்கு புதிய வீட்டுக்காரர் தான். அண்ணன் இருந்து நாளை போயிடுவாரு. சரி வீட்டுக்காரர் தான் பெருமைட்டு. ஆமா வீட்டுக்காரர் நம்ம சாப்பிட போறோம். பார்த்தா சிவபெருமான் லட்சுமி வாசல்ல எட்டத பார்க்கல. அதானே தெரியலையே. அப்படி எட்டி பார்த்தா பெருமாளுடைய சக்கரை சுழந்துகிட்டே இருக்கு. நம்மள தேவைகளுக்கு தெருவுல விட்டதே இந்த கண்ணன் தான். தங்கச்சி விட்டு தர்மம் வாங்க சொன்னதாங்க. தர்மம் போனாலும் சொல்லி சக்கராயத்தை வச்சு போகணும் வாங்கிக்கணும். ஆமா இது மாப்பிள்ள எங்க இருந்தாலும் இப்ப வாரே. அதானே நாங்க ஏற்கனவே திரிசூலம் ஒரே இருக்கு. எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சி எந்த செலவுலாம் எழுதி. ஆமா அவர் 5ஆம் கடல தெற்கத்துல வச்சு வடக்க காலிட்டு மல்லாத போடுங்க. ஏக வழக்கம். ஆமா இருந்து நேரே போற. ஆமா திரிசூலத்தை எடுத்துக்கிட்டு ஒரே ஆமா கம்பட்டா கண்டெடுத்து அடிச்சு கண்டெடுத்துவா. கொஞ்சம் போறோம் கொஞ்சம் போறோம். நீ என்ன டங்கடுக்க வச்சது போதும் இல்லாம சக்கரத்தை வாசல்ல வச்சுட்டு வந்துருக்க ஒன்னே. ஆமா ஒரே இருக்கா இருக்கிறாரு. பெருமாள் சப்படி திரிசோத்தை பிடிச்சிருக்காரு. அன்னைக்கு பிடிக்கிறேன்னு சரி எப்பேற்பட்ட கல்ல எத்தனை பேருக்கு அன்பா கொடுத்தவர். இப்படியாகவே மாயக்கண்ணன் ஏ அத்தான் சிவபெருமானே எனக்கு திரேகம் அம்மனுடைய ஆலயத்துக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். செண்டைக்காலை கலைஞர்கள் உடனடியாக கோயிலுக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பூஜை ஆரம்பிப்பதால் மேல கலைஞர்கள் மற்றும் செண்டமேல கலைஞர்கள் உடனடியாக ரவாயபுரம் ஸ்ரீ முக்காரம்மன் திருக்கோயில் வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள். நேரமாகிக் கொண்டிருக்கின்றது. ஆமா உடனடியாக திருக்கோயில் வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அப்படியே திரிசூலத்தை பிடிச்சுக்கிட்டு பெருமாள் நினைக்கிறார். ஏன் திருக்கு மனுஷா ஏன் திருக்கு மனுஷா?
அப்படின்னாங்க. ஓஹோ திரிசூலத்தை அப்படி ஒரு இருந்துச்சு. ஆமா நினைக்கிறான் சிவபெருமான். சரி இந்த உலகத்துல உயிரோடு இருக்கக்கூடாது. எதுவும் நமக்கு உடம்பு தேவையில்லை. ஆமா இப்படி இந்த பிள்ளையும் விட்டு பொருளே ஆண்டானே. ஆமா இந்த குடும்பத்துல நம்ம பொருட்கள் ஆமா ஒரு 2 கிலோ அல்வா வாங்கி தின்னு செத்துருவோமா? 2 கிலோ அல்வா 2 கிலோ அல்வா வாங்கி சாதா வராத சுகர் தான் போக்கு சுடிவாய் தான். ஐயா அப்படியா? ஆமா சுகர் இருந்தா 2 கிலோ தான் போடும். சுடிவாய் தான் அதெல்லாம் போடாமோ முளக்கா இருந்தா 2 கிலோ மட்டன் போடும். ஆமா 2 கிலோ தான். சரி இதுன்னு மாத்திரை போட்டு மருந்து இல்ல மருந்து எந்த மருந்து குடிக்கிறது? ஒரு மருந்து சிக்க மாட்டாங்க. எறும்பு பாகத்துல இருந்து எடுத்துலாமா? நம்ம வீடுனா பிச்சை எடுத்தாச்சு தாங்கோட போச்சு. எறும்பு இருந்ததே செத்தல்ல. பார்வதி வேண்டாம், பிள்ளை வேண்டாம், ஒரு பிள்ளை வேண்டாம். நான் சாக போறேன், நான் சாக போறேன். நானும் நம்பிதான் இல்ல இல்லையா? இருக்கா இல்லையா? இல்ல இருக்குது. அப்படியா? அவன் தயாரா இருக்குங்க. சரி தயாரா ஒரு மாதம் தொடர்ந்து உடனே இது உடனே சாகணும். அதுக்கு மருந்து தேடணும். உடனே யாருன்னா போகலாம். 2 இளநியை வச்சு குடிச்சிருமா? 2 இளநியை விடிய காலத்துல. ஆமா 5 மாதம் தீபாவளி விடிய காலத்துல மழை பெய்யும்போது ஆமா 2 இளநியை சாகிறதுக்கு வழி இல்லாம இருக்கு. அப்படி ஏறிட்டு பார்க்கிற போது ஆழகால விஷம் குடத்திலே வரக்கின்றார். சரி ஓடி போறார் சிவபெருமான். ஆழகால விஷத்தினுடைய குடத்தை எடுத்து மூடிய திறந்து ஆமா கட 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 கடை ஒரே கணக்கு மடங்கு உள்ள போகுது. சரி விஷம் ஆழகால விஷம் தெய்வாதி தேவர்கள் கடைஞர் பாருங்க. சரி அந்த கடைங்க கட்டி கடலை மேல கொடுத்தாங்க. பார்வதி எட்டி பார்த்தா எந்த வெஞ்சாயிரம் மாதிரி இருப்பானா? எப்படி பாப்பாங்க? எங்க வீட்டுக்காரர் அம்மா அதுக்காக எங்க வீட்டுக்காரர் நல்லா கணக்க முடியாது. கலக்கப்படி 5 நிமிஷத்துல போக்காங்க. ஐயோ அந்த பூ போட்டுக்கு என்ன பண்ணுவேன்? பூ போட்டு கடையில வாங்கி ஆமா அப்படி ஓடி போய் கணக்க ஒரு அணம் அணைச்சா. ஆமா அந்த விஷம் கண்டம் கருப்பேற கண்டா. அந்த விஷம் எங்கே தோன்றியது பாருங்கள். எங்க வீட்டிலையா வழியாகவே உருவாகி தோன்றியது. அந்த விஷத்துல உச்சியிலே பிறந்தது யார் பாருங்க. யார் யாரையா? சீனி மகாநாளி உச்சி வழியாகவே விஷம் உருவாகி மேல இருந்தது. சரி அந்த உச்சியிலே சிவனுடைய உச்சியிலே பிறந்ததாலே உச்சிரி மா காளியம்மானி பெயர் கொடுத்தார். அழகிய பெண் மகள் செம்பருத்தி பூவை போல் தோன்றினார். ஆமா செல்லா மேல கலைஞர்கள் உடனடியாக அம்மனுடைய அவைபூர்வமான ஒரு அன்புடாயிருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம். பூமியாக இருப்பதால் செல்லா மேல கலைஞர்கள்
உடனடியாக ராமாயணபுரம் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோயில் வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம்.
முன்னாலையில் வைத்து கோடி மக்களை முன்னடத்தி கோடி மக்களை முன்னடத்தி தலையில் வைத்து கோடி மக்களை முன்னடத்தி கோடி மக்களை முன்னடத்தி பட்டுக்காரி முத்தாரம்மா வாரண பார்க்கலே ஆடி வாரண பார்க்கலே கோடி மக்களை முன்னடத்தி கோடி மக்களை முன்னடத்தி பெருமாள் சுவாமி
சத்தியமா